நாற்காலியில உட்கார்ந்துகிட்டு பிரசாத் டிவி பாத்துக்கிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட பணத்தை எடுத்துக்கிட்டு அனாமிகா வந்திருந்தா. மாமா, என்னாச்சுமா? நான் கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசணும் மாமா. அந்த டிவி ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் நான் சொல்றத கேளுங்க சரிம்மா அப்படின்னு சொல்லி பிரசாத் டிவி ஆஃப் பண்ணாரு. சொல்லுமா மருமகளே, எதை பத்தி உனக்கு பேசணும்? மாமா, நான் சொல்றத இப்போ கவனமா கேளுங்க. உங்களுக்கு புரியுதா? சரிம்மா மருமகளே, கண்டிப்பா கேக்குறேன். என்ன விஷயம்னு முதல்ல சொல்லு. மாமா, இந்த தடவை வெயில் தாக்கம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. நுங்குக்கு நல்ல கிராக்கி இருக்கு. இந்த பணத்தை கொண்டு போய் ஊர் தலைவர்கிட்ட கொடுத்து இந்த ஊருக்குள்ள இருக்கிற எல்லா மரத்து நுங்கையும் வாங்கிட்டு வர ஏற்பாடு பண்ணுங்க. சரிம்மா, அந்த நுங்க எல்லாம் கொண்டு போய் டவுன்ல அதிக விலைக்கு விக்க போற அதானே? ஆமா மாமா, இந்த வெயில எல்லாம் பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. கூலி வேலையும் நமக்கு அதிகமா கிடைக்கறதில்ல. எப்படிடா பொழைக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு இந்த நுங்கு ஞாபகம் வந்தது. நீ சொல்றது நல்லாதாம்மா இருக்கு. இந்த நுங்க எல்லாம் பறிச்சு கொண்டு போய் வித்தா நமக்கு லாபம் கிடைக்கும். அதான் மாமா நானும் சொல்றேன். நீங்க போய் இந்த பணத்தை தலைவர்கிட்ட கொடுத்து முதல்ல பர்மிஷன் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எல்லா வேலையும் பாத்துக்கலாம். சரிம்மா, நான் போயிட்டு வரேன். மாமா, நடுவுல யார் பேசினாலும் இந்த விஷயத்த மட்டும் யார்கிட்டயும் சொல்லாதீங்க. எனக்கு வந்த இந்த யோசனை இப்ப வரைக்கும் யாருக்கும் வரல. அவங்க 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 வேலைய மட்டும் பாத்துட்டு இருக்காங்க. தேவையில்லாம யோசனை கொடுத்துறாதீங்க. சரிடாம்மா, நான் போய் பணத்தை கொடுத்துட்டு வரேன். யார்கிட்டயும் பேச மாட்டேன். கூப்பிட்டாலும் திரும்பி பார்க்காம போயிடுறம்மா, சரியா? வழியில எங்கேயாச்சும் அத்தை உங்களை பார்த்தா கூட அத்தைக்கும் இந்த விஷயத்த சொல்லிடாதீங்க மாமா. அவங்க கிட்ட நானே அப்புறம் சொல்லிடுறேன். அத்தை கிட்ட சொன்னா அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான சுசீலா அத்தை கிட்ட சொன்ன விஷயத்த சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கும் நமக்கும் போட்டி தான் உருவாகும். நீ கவலைப்படாதம்மா மருமகளே, உனக்கு வந்த யோசனை நம்ம குடும்பத்தை வாழ வைக்கிற யோசனை. இத நான் கெடுப்பேன்னா இத போய் நான் ஏன் யார்கிட்டயும் சொல்ல போறேன்? சொல்லவே மாட்டேன். உங்க அத்தை எதிரில வந்தாலும் அவ என்ன கேட்டாலும் சொல்லல அப்படின்னு சொல்லி பிரசாத் பணத்தை வாங்கிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போனாரு. அனாமிகா சமைக்க ஆரம்பிச்சா. அப்போ மாமியார் சாரதா பரபரப்பா வீட்டுக்கு வந்தாங்க. ஏண்டிமா மருமகளே, எவ்ளோ தடவை கூப்பிட்டாலும் உன் மாமனார் என்ன திரும்பி பார்க்காம போறாரு? எனக்கு என்ன தெரியும் அத்தை, அவர் ஏதோ அவசர வேலையா போறாரு போல. வாங்கிட்டு அவர் சொல்லாம போறாருன்னா நம்ப மாட்டேன். சொல்லு, அவர் பணத்தை எடுத்துக்கிட்டு எங்க போய்கிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டதும் அனாமிகா மனசுக்குள்ளாரையே நினைச்சா, ஐயோ, இந்த மாமா பணத்தை மறைச்சு வச்சு எடுத்துட்டு போக கூடாதா? இப்படி பணத்தை பார்த்தாங்கன்னா யாருக்கா இருந்தாலும் சந்தேகம் வரும். ஐயோ மாமா, இத கூட யோசிக்காம நீங்க அந்த தலைவரை பார்க்க போய்கிட்டு இருக்கீங்களா? யாராச்சும் பார்த்தாங்கன்னா பெரியவர்கிட்ட போய் பிரசாத் பணத்தை கொடுத்து அவருக்கு ஆக வேண்டிய வேலை எதையோ பாக்குறாருன்னு நினைச்சுப்பாங்க. அப்போ ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது சுசீலாவோட மருமக கமலா அங்க வந்தா. சின்னத்த, நீங்க சொன்ன யோசனை அத்தைக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. பணம் கொடுத்து மாமாவை தலைவர்கிட்ட அனுப்பிச்சிருக்காங்க. இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொன்னதும் அனாமிகாவுக்கு சந்தேகம் வந்துருச்சு. என்ன ஆலோசனை பண்ணி சுசீலா அத்தை கிட்ட சொன்னீங்க அத்தை? அதான் அக்கா, நுங்கு வியாபாரத்தை பத்தி தான் சொன்னாங்க அப்படின்னு கமலா சொன்னதும் அனாமிகாவுக்கு டென்ஷன் வந்துருச்சு. கமலா இந்த பக்கம் போன உடனேயே அனாமிகா மாமியார் சாரதா கிட்ட சொன்னா, நுங்கு விக்கிறத பத்தின யோசனை வந்ததும் அத கொண்டு வந்து எங்க கிட்ட தானே அத்தை சொல்லணும். நம்ம அத செய்யலாம்ல. அக்கா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே ஃப்ளோல வந்துருச்சு மருமகளே. உங்க மாமா இதுக்குதான் அங்க போய்கிட்டு இருக்காரா? ஆமா அத்தை, நீ ஒன்னும் ஆசைப்பட்டுக்காதம்மா அப்படின்னு சொல்லி அவங்களோட ரூமுக்கு போயிட்டாங்க. ஊர் தலைவர் சுதாகர் கிட்ட பிரசாத் சுந்தரம் 2 பேரும் பணக்கட்டை வச்சுக்கிட்டு நின்னுட்டு இருந்தாங்க. முதல்ல அந்த பணக்கட்டை என்கிட்ட கொடுங்க. உங்க 2 பேருக்கும் சமமான நியாயத்தை நான் செய்யறேன் அப்படின்னு சுதாகர் சொன்னதும் பிரசாத் சுந்தரம் 2 பேருமே பணத்தை கொடுத்தாங்க. நான் கேட்ட உடனே பணத்தை கொடுத்தீங்கங்கறதால சொல்றேன். நான் ஆணையிட்டபடி தெற்கு திசையில இருக்கிற பனைமரம் எல்லாத்தையும் ஒருத்தர் எடுத்துக்கோங்க. வடக்கு திசையில இருக்கிற பனைமரங்கள் எல்லாத்தையும் இன்னொருத்தர் எடுத்துக்கோங்க. அப்ப யாருக்கும் எந்த பிரச்சனையுமே வராது, எந்த சண்டையும் நடக்காது. சரிங்க தலைவர் ஐயா, இதுக்கு நான் ஒத்துக்கிறேன். நான் கூட இதுக்கு ஒத்துக்கிறேன் ஐயா. ரொம்ப சந்தோஷம், என்னோட வார்த்தைக்கு மரியாதை கொடுத்தீங்க. இப்ப போய் உங்களோட நுங்கு வியாபாரத்தை நல்லபடியா செய்யுங்க, போங்க
அப்படின்னு சொன்னதும் சுதாகர் வீட்டை விட்டு பிரசாதும் சுந்தரமும் வந்தாங்க. பிரசாத் வந்து நடந்த எல்லாத்தையும் அனாமிகா கிட்ட சொன்னாரு. பரவாயில்ல மாமா, தெற்கு பக்கத்தையாவது நம்ம கிட்ட கொடுத்தாங்கல்ல, அந்த திசையில இருக்க பனைமரத்துல இருக்க நுங்கெல்லாம் வெட்டி நம்ம வித்துக்கலாம். சரி மருமகளே, நாளைக்கு ஒரு தள்ளு வண்டிய கொண்டு வா. காலையில போய் நுங்க எல்லாம் வெட்டி கொண்டு வரலாம். சரிங்க மாமா, இங்கேயே இருங்க, குடத்துல போய் தண்ணி கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டான். சாரதா பிரசாத் கிட்ட வந்தாங்க. இந்த வியாபாரம்லாம் நமக்கு பழக்கப்படாதது, இந்த வியாபாரத்தெல்லாம் செய்ய முடியுமா? இப்ப என்ன ஆச்சு? எதுக்காக இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்களாவது அவகிட்ட சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அனாமிகா தண்ணிய கொண்டு வந்தா. மருமகளே, உங்க மாமியார் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கா. அத்தை என்ன சொன்னாலும் எப்ப சொன்னாலும் நமக்கு எதுவும் வேலைக்காகாதது தான் சொல்லிட்டே இருப்பாங்க. அத்தை சொல்றத கேட்டோம்னா நம்ம இங்கேயே தான் இருக்கணும். அவங்களோட சுசீலா அக்கா குடும்பம் மட்டும் உயர்ந்துகிட்டே போகும். என்னடி எப்ப பார்த்தாலும் எங்க அக்கா குடும்பத்தையே புடிச்சுக்கிட்டு இருக்க? உனக்கு நுங்கு வியாபாரம் தான் பண்ணணும்னா போய் பண்ணிக்கோ. நீ நஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்ல வந்தேன். கேக்கலனா அவங்க நஷ்டத்தை அவங்க தான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அங்கிருந்து போயிட்டாங்க. அப்படியே நாட்கள் போச்சு. அனாமிகா தள்ளு வண்டியில நுங்க எல்லாம் வச்சு வித்துக்கிட்டு ஊர் முழுக்க சுத்திக்கிட்டு இருந்தா. நுங்கு வாங்கலையாமா? நுங்கு ஃப்ரெஷ்ஷான நுங்கு, ஆரோக்கியத்துக்கு பலம் சேர்க்கிற நுங்கு, வாங்கயா வாங்க, டசன் 100 ரூபாய் தான் அப்படின்னு வித்துக்கிட்டு போனா. நுங்கு சாப்பிடணும் அப்படின்னு விருப்பப்படுற எல்லாரும் அவகிட்ட வந்தாங்க. பணத்தை கொடுத்து அப்பவே ஃப்ரெஷ்ஷா வெட்டி எல்லாருக்கும் நுங்கு கொடுத்துக்கிட்டு இருந்தா அனாமிகா. வியாபாரத்தை முடிச்சிட்டு வீட்டுக்கு போகும்போது ஒரு 2 நுங்கு மீந்துது. அத பார்த்து சாரதா கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நான் சொன்னனே கேட்டியா? இந்த வியாபாரம்லாம் நம்மளால முடியாது. எங்க அக்கா சுசீலா பாத்தியா? அவளும் அவ மருமகளும் சேர்ந்து மொத்த நுங்கையும் வித்துட்டு வந்துட்டாங்க. பணம் கூட நிறைய சம்பாரிச்சிருக்காங்களாம். கமலாக்கு அவ மாமியார் சுசீலா சப்போர்ட் இருக்கு. எனக்கு எந்த மாமியாரோட சப்போர்ட் இருக்கு? அவங்களால முடியுது, என்னால அதனாலதான் முடியல. எது எப்படி இருந்தாலும் என் சுசீலா அக்கா மாதிரி உன்னால வியாபாரம் பண்ண முடியாது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே உள்ள போயிட்டாங்க சாரதா. மாமியார் இப்படி பேசிட்டு போறத பார்த்து அவளுக்கு ஒரு வேதனையா இருந்துச்சு. அதே நேரத்துல பிரசாதும் அந்த இடத்துக்கு வந்தாரு. அனாமிகா, கவலைப்படாதம்மா. உங்க மாமியார் பண்ண கிண்டல பார்த்த, அவளுக்கு தகுந்த பாடம் சொல்லி கொடுக்கணும். நீ கவலைப்படாதம்மா. அவளுக்கு என்ன பண்ணா புத்தி வருங்கிறத நல்லா யோசிச்சு பாரு. சரிங்க மாமா அப்படின்னு அனாமிகா ஒரு 2-3 நாள் எடுத்துக்கிட்டு நல்லா யோசிச்சு பார்த்தா. அப்ப அவளுக்கு நுங்கு வியாபாரத்தோட மட்டும் இல்லாம நுங்கு மில்க் ஷேக்க கூட வித்தா என்ன அப்படிங்கிற யோசனை வந்தது. அப்ப உடனடியா மனசுக்குள்ளேயே நினைச்சா, அத்தை உங்களுக்கு சரியான பதிலடிய தரேன் நாளையில இருந்து அப்படின்னு நினைச்சு அதுக்கு மறுநாள்ல இருந்து மில்க் ஷேக்குக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தள்ளு வண்டி கிட்ட வந்தா. அத்தை, என்னை விட அதிகமான நுங்க நீங்க வித்தீங்கன்னா இன்னையோட இந்த வியாபாரத்தை நான் கைவிட்டுடுறேன். மொத்தத்தையும் உங்க சுஷீலா அக்காவே செஞ்சுக்கிட்டோம். என்ன அத்தை? சரி மருமகளே, இன்னைக்கு பாரு எல்லா நுங்கையும் எப்படி வித்து காட்டுறேன்னு அப்படின்னு சாரதா கத்திக்கிட்டே 2 கை ஃபுல்லா நுங்கை எடுத்துக்கிட்டு போனாங்க. போற வரவங்க கிட்ட எல்லாம் காமிச்சு வித்துக்கிட்டு இருந்தாங்க. இங்க அனாமிகா நுங்கு மில்க் ஷேக்க விற்க ஆரம்பிச்சதும் நிறைய பேர் வந்தாங்க. ஸ்மார்ட்டா அனாமிகா யோசிச்சு தன்னோட மாமியார் கிட்ட நுங்கு வியாபாரத்தை ஒப்படைச்சா. சாரதாவால முடியல. உண்மைய சொல்லுடிமா, என்ன வேணுனே தானே இப்ப வம்பு இழுத்த? ஐயோ அத்தை, நானும் உங்கள மாதிரி உங்க அக்காக்கு உதவி செய்யணும்னு தான் நினைச்சேன். நான் வித்தனா முழுசா விக்கலன்னு சொல்லி உங்களை கொஞ்சம் விக்க சொன்னேன், அவ்வளவுதான் அத்தை. நான் வித்தாலும் முழுசா விக்க மாட்டேங்குதே இது. இப்பவாவது புரிஞ்சுதா அத்தை? விக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லன்னு. இப்படி விக்கிறதெல்லாம் சுலபம் இல்ல. மிச்சம் மீந்ததெல்லாம் நான் மில்க் ஷேக்கா செஞ்சு எல்லாருக்கும் வித்துக்கிட்டு இருக்கேன். என்ன மன்னிச்சுடிமா, உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன். கிண்டல் கூட பண்ண. என் மருமக என் வீட்டுக்காக தான் கஷ்டப்படுறான்னு புரிஞ்சுக்காம விட்டுட்டேன். எங்க அக்காவை நம்பினது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு இப்ப தாண்டிமா நல்லா புரியுது. ஐயோ அத்தை, நமக்குள்ள எதுக்கு மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படின்னு சொன்னதும் அன்னையில இருந்து மருமகளோட மனச புரிஞ்சுக்கிட்ட சாரதா மருமகளோட வியாபாரத்துல உதவி செய்ய ஆரம்பிச்சாங்க. மாமியாரோட உதவியும் கிடைச்சதுனால அனாமிகா அவளோட வியாபாரத்தை பெருசாக்குனா. ஒரு பக்கம் நுங்க வித்துக்கிட்டு இன்னொரு பக்கம் மில்க் ஷேக்கையும் வித்துக்கிட்டு வியாபாரத்தை பெருக்குனா. வெயில் காலத்துல தன்னோட குடும்பத்துக்கு சரியான ஆதாயத்தை சம்பாரிச்சு கொடுத்தா. காலையில மணி 6:30 ஆச்சு. சாரதாவை எழுப்பிக்கிட்டு இருந்தாரு பிரசாத். ஏமா சாரதா,
6:30 மணி ஆச்சு. எந்திரிக்கிறியா இல்லையா? ஐயோ, ஆரம்பிச்சிட்டீங்களா? சரியா தூக்கம் இல்லாம தலைவலியே வந்துருச்சு. நான் எந்திரிக்க மாட்டேன். இன்னொரு மணி நேரம் படுத்து தூங்க போறேன். இன்னும் 1 மணி நேரம் தூங்கினா எப்படி சாரதா? பேரனும் பேத்தியும் ஸ்கூலுக்கு கிளம்பி போக வேண்டாமா? நானும் புள்ளையும் வேலைக்கு வெறும் கைய வீசிட்டா போறது? வெறும் வயித்தோட போ சொல்றியா? அப்படின்னு பிரசாத் சொன்னதும் சாரதா கோபமா எழுந்திருச்சு உட்கார்ந்தாங்க. மருமக அனாமிகா இருக்கால, அவ செஞ்சு போட போறா. மருமகளா? அவ வீட்ல எப்படி இருப்பா? நமக்கு தண்ணி தேவையாச்சே, அதுக்காக ஊர் எல்லைக்கு டேங்குக்கு போயிருக்கா. போயிட்டால, மகாராணி மாதிரி லைன்ல நின்னுக்கிட்டு 2-3 மணி நேரம் கழிச்சு வருவா. வர்றவ ஒரு குடம் தண்ணிய கொண்டு வருவா. வேலைக்காரி மாதிரி வீட்டு வேலை, சமையல் வேலை, குழந்தைங்க வேலை எல்லாத்தையும் நானே செய்யணும். இதுல உங்க 2 பேருக்கும் சோறு வேற கட்டி ஆகணும். இப்படி பேசுனா எப்படி சாரதா? மருமக மகாராணி இல்ல, நீ வேலைக்காரியும் இல்ல. 2 பேரும் சமமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? சமமா 2 பேருமா? மருமக தண்ணிக்காக போய் 2-3 மணி நேரம் உட்காந்து ஒரு குடம் தண்ணிய கொண்டு வரா. இதுவே நான் எந்திரிச்சு வாசல பெருக்கி தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு கிச்சனுக்கு வந்து சமைச்சு குழந்தைங்கள ஸ்கூலுக்கு உங்க 2 பேரையும் வேலைக்கு அனுப்பணும். இதுக்கு ஏன் இப்படி சலிச்சுக்கிற சாரதா? மருமக வந்த உடனேயே அனாமிகா, இனிமே நான் போய் தண்ணி கொண்டு வரேன், நீ வீட்டு வேலைய பாருன்னு. அப்ப மருமக வீட்டு வேலைய பாப்பா, நீ தண்ணி புடி. இதுல என்ன இருக்கு? நல்லா சொல்லிடுவீங்களே சுலபமா அப்படின்னு சாரதா எந்திரிச்சு அந்த ரூமை விட்டு வெளியில வந்தாங்க. வாசல பெருக்குனாங்க, தண்ணி தெளிச்சு கோலம் போட்டாங்க. அதுக்கப்புறமா கிச்சனுக்கு போய் சமைக்க ஆரம்பிச்சாங்க. 1/2 மணி நேரம் போனதுக்கு அப்புறம் பேரனும் பேத்தியும் ஸ்கூலுக்கு கிளம்பி ஹாலுக்கு வந்தாங்க. பாட்டியம்மா, பாட்டியம்மா, நானும் தங்கச்சியும் ரெடி ஆயிட்டோம். எங்க ஸ்கூல் பஸ் வர நேரம் ஆயிடுச்சு, எங்களை வந்து ஏத்தி விடு. ஆமா பாட்டிம்மா அப்படின்னு ஹரிஷும் பவ்யாவும் சொன்னதும் சாரதா அவங்க கிட்ட வந்தாங்க. ஏண்டா பசங்களா, ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டீங்களா? எடுத்துக்கிட்டோம், வா பாட்டியம்மா அப்படின்னு சொன்னதும் சாரதா குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு ரோட்டுக்கு வந்தாங்க. ஸ்கூல் பஸ் அப்பதான் வந்துச்சு. சாரதா குழந்தைங்கள பஸ்ல ஏத்தி விட்டாங்க. பஸ் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் சாரதா வீட்டுக்கு வந்தாங்க. ஏமா சாரதா, நானும் பையனும் கூட ரெடி ஆயிட்டோம். சாப்பிடுறதுக்கு லஞ்ச் பாக்ஸ கட்டு. வேற வழி இருக்கா? லஞ்ச் பாக்ஸ செய்யறேன், ஆனா இப்ப சாப்பிட எதுவும் செய்யல. எதுவும் சாப்பிடாம போனா அங்க வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே தலையில குடத்தை வச்சுக்கிட்டு அனாமிகா வீட்டுக்கு வந்தா. சாரதாக்கு அனாமிகாவை பார்த்த உடனேயே கோபம் டபுள் ஆயிடுச்சு. ஏண்டி அனாமிகா, நாளையில இருந்து நானே தண்ணி எடுக்க போறேன், நீ வீட்ல இருந்து எல்லா வேலையும் பாரு. சரிங்க அத்தை. மாமா, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இட்லி உப்புமா செஞ்சு தரேன், சாப்பிட்டு போங்க. இந்த பழுவோட எத்தனை நேரம் நிப்பம்மா? அதை இறக்கி வையும் முதல்ல அப்படின்னு சொன்னதும் தவளையோட கிச்சனுக்கு வந்தா அனாமிகா. அத கீழே இறக்கி வச்சான். அப்ப ரமேஷ் அனாமிகா கிட்ட வந்தான். அனாமிகா, நாளையில இருந்து தண்ணி பிடிக்க அம்மா போவாங்க, நீ வீட்ல இருந்து வேலையெல்லாம் பாத்துக்கோ. என்னாச்சு மாமா? அம்மா அப்பாவோட தினமும் உன்னை பத்தி தான் சண்டை போடுறாங்க. வீட்டு வேலையெல்லாம் நான் மட்டும்தான் செய்யணுமான்னு வாக்குவாதம் பண்றாங்க. பசங்க கூட சரியா சாப்பிடுறதில்ல. அதுவே நீ இருந்தேனா சமைச்சு வைப்பல்ல. சரிங்க, தண்ணி எடுக்கிறதுக்கு நான் இனிமே அத்தையை அனுப்பிட்டு வீட்டு வேலையை நான் செய்யறேன். சரி சரி, நான் வேலைக்கு போறேன், ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, எனக்கு எதுவும் வேண்டாம். சரிங்க, ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் ரமேஷும் பிரசாதும் சேர்ந்து வேலைக்கு போயிட்டாங்க. அன்னைக்கு அப்படியே போயிடுச்சு. மறுநாள் காலையில 5 மணிக்கு தூங்கி எந்திரிச்ச சாரதா தூக்க கலக்கத்தோட குடத்தை எடுத்துக்கிட்டு தண்ணி டேங்க் வர்ற இடத்துக்கு போனாங்க. ஏற்கனவே அந்த இடத்துக்கு நிறைய பேரு பக்கெட்டு குடம் எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. லைனை பார்த்து சாரதா ஷாக் ஆயிட்டாங்க. இவளுகெல்லாம் தூங்குவாளுகளா இல்லையா? எனக்கு முன்னாடியே வந்து நின்னுக்கிட்டு இருக்காளுகளே, எவ்வளோ பெரிய லைனு! ஐயா, ஒரு குடம் தண்ணியாவது கிடைக்குமா? இவ்ளோ தண்ணி பஞ்சமா இந்த ஊர்ல இருக்கு அப்படின்னு நினைச்சு சாரதா லைன்ல நின்னாங்க. 5, 6 மணி இப்ப 7 ஆச்சு. தண்ணி டேங்குக்காக எல்லாரும் பயங்கரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. தண்ணி லாரி கடைசியா வந்தது. அவ்வளவுதான். அப்ப வரைக்கும் அமைதியா லைன்ல நின்னுட்டு இருந்த பொம்பளைங்க குடத்தை எடுத்துக்கிட்டு நான் தான் முன்னாடி வந்தேன்னு சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க. குடத்தை வச்சுக்கிட்டு எல்லாரையும் ரொம்ப குழப்பத்தோட பாத்துக்கிட்டு இருந்தாங்க சாரதா. என்னது இது, ஒரு குடம் தண்ணிக்கு யுத்தமே பண்ணணுமா? மருமவ இங்க வந்து ஓபி அடிக்கிறான்னு நினைச்சேன். இல்லையே, இங்க வந்து பார்த்தாதான் கதை தெரியுது.
இவளுங்களுக்கு மத்தியில போய் எப்படி தண்ணிய கொண்டு வர? ஐயையோ தண்ணி, இந்த ஒரு குடம் தண்ணி மட்டும் இல்லைன்னா நாள் போகவே போகாதே, தலை குனியணும் அப்படின்னு சாரதா குடத்தை எடுத்துக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கவங்க நடுவுல போனாங்க. அப்போ கமலாவோட குடம் தடுக்கி டமால்னு விழுந்தாங்க. மண்டையில அடிபட்டதும் மயக்கமே வந்துருச்சு சாரதாவுக்கு. கஷ்டப்பட்டு எழுந்திருச்சு மறுபடியும் தண்ணி எடுக்க போனாங்க. சண்டை போட்டுட்டு இருந்தவங்க சாரதாவை தள்ளிட்டாங்க. மறுபடியும் கீழே விழுந்தாங்க. அவங்க கண்ணாடி பறந்து போயிடுச்சு. விழுந்ததுல ஒரு கண்ணோட கண்ணாடி உடைஞ்சிருச்சு. அத பார்த்து சாரதா கவலைப்பட்டு, ஐயையோ ஒரு கண்ணாடி போயிடுச்சே, இப்படி பண்ணா எப்படி? வேற வழி, எதுவானாலும் ஒரு குடம் தண்ணிய புடிச்சு ஆகணுமே அப்படின்னு ஒரு கண்ணாடி போனாலும் பரவாயில்ல அத கண்ணுல மாட்டிக்கிட்டு குடத்தை எடுத்துக்கிட்டு மறுபடியும் போனாங்க. சண்டை போட்டு ஒரு குடம் தண்ணிய எப்படியோ புடிச்சிட்டாங்க. உடஞ்ச கண்ணாடியோட வீட்டுக்கு வந்த சாரதாவை பார்த்து எல்லாரும் சிரிச்சாங்க. தண்ணி குடத்த அனாமிகா கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் சாரதா சொன்னாங்க, குடிக்க தண்ணி இல்லாம இந்த பொம்பளைங்க மத்தியில உயிரை கையில புடிச்சிட்டு தினம் போகிறதுலாம் கஷ்டம். நான் சொல்றத கேளுங்க. முதல்ல ஒரு டம்ளர் தண்ணி கிடைக்கிற ஊருக்கு காலி பண்ணிட்டு போவோம். என்ன சொல்றீங்க? சாரதா, உன்கிட்ட இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஊரை விட்டுட்டெல்லாம் வர முடியாது. அப்படின்னா இங்கேயே இருந்து ஒருத்தர் ரத்தத்தை ஒருத்தர் குடிக்கலாமா? அது இல்ல சாரதா, தண்ணி பஞ்சம் தீந்துரும். பூமிக்கு அடியில தண்ணி வத்தி போயே தண்ணி வர்றதில்ல. இந்த பிரச்சனை தீந்துரும்னு எப்படி சொல்றீங்க? அங்க போனா ஒரு குடம் தண்ணிக்கு ஒருத்தரை போட்டு அடிச்சுக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு தினமும் தண்ணி எடுக்க போற அனாமிகா எவ்ளோ கஷ்டங்களை தாண்டி வரான்னு பேசிக்கிட்டாங்க. 2-3 நாட்கள் போச்சு. அந்த டவுன்ல இருந்து 2-3 கிலோமீட்டர் தூரத்துல இருந்த ராமராஜன் அவரோட மனைவி சுமித்ரா, பொண்ணு சுனிதாவோட சேர்ந்து வாழ்ந்து வந்தாரு. ஒரு நாள் அவரோட வீட்டு மாடியில நின்னு போன் பேசிக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு பக்கத்துல இருந்த வாட்டர் டேங்க் நிரம்பி வழிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த இடத்துக்கு சுனிதா வந்தா. போன் பேசிக்கிட்டு இருந்தாரு ராமராஜன். சரிங்க, கண்டிப்பா அனுப்புறேங்க அப்படின்னு சொல்லி போனை வச்சாரு. அப்போ டேங்க் வழிஞ்சி கீழே போய்கிட்டு இருக்க தண்ணிய காமிச்சு, என்னப்பா இது, ஒரு இடத்துல தண்ணிக்காக நிறைய பேர் வழி மேல விழி வச்சு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க நீங்களும் தண்ணிய இப்படி வீணாக்கிட்டு இருக்கீங்களே. என்னைக்காவது ஒரு நாள் தண்ணி இல்லாம நம்மளும் திண்டாடுவோம்பா. அப்போ தண்ணியோட அருமை தெரியற நேரத்துக்கு நம்ம கையில இந்த அளவுக்கு கூட தண்ணி இருக்காதுப்பா. அது இல்லம்மா, நான் ஒரு முக்கியமான போன்ல பிஸியா இருந்தேன், இத நான் கவனிக்கலமா. அப்படியாப்பா? அப்படின்னா இப்ப நான் உங்களை ஒரு கேள்வி கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. கண்டிப்பாமா, நீ கேட்ட கேள்விக்கு நான் ஏன் பதில் சொல்ல மாட்டேன்? இப்ப நீங்க என் கைய பிடிச்சி ரோட கிராஸ் பண்றீங்க. அப்போ உங்களுக்கு இம்பார்ட்டண்டா ஒரு கால் வந்துருச்சு. அப்ப நீங்க என்ன விட்டுட்டு ரோட்ல போன் பேசிட்டே போயிடுவீங்களா? இல்லம்மா, உன்னை எப்படி நான் மறந்துட்டு போவேன்? 2 நிமிஷம் காலை ஹோல்டுல போட்டு உன்னை ஜாகிரதையா கிராஸ் பண்ணுவேமா. சோ பொண்ணு ரத்த சம்பந்தம், அதனால போனை ஹோல்ட் பண்ணுவீங்க. ஆனா தண்ணி நம்ம வாழ்வாதாரம்பா. அதுக்கு போனை கட் பண்ணலன்னா பரவாயில்லையா? அதே ஹோல்டுல போட்டு மோட்டார் ஆஃப் பண்ணலாமே, தண்ணியும் சேவ் ஆகும் இல்லையா? சாரிம்மா, இனிமே அப்படி பண்றேன் அப்படின்னு தன்னோட பொண்ணு தனக்கு தண்ணியோட அவசியத்தை பத்தி சொன்னதை நினைச்சு பெருமைப்பட்டாரு. இப்படியே நாட்கள் போச்சு. தண்ணிக்காக போய் ஒரு தடவை மண்டையில இடி வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க சாரதா. அத பார்த்து அனாமிகா ரொம்ப வருத்தப்பட்டா. ஊர்க்காரங்கள எல்லாம் ஒண்ணு சேர்த்து அவங்க கிட்ட பேசினா. டேங்கர் லாரிக்காக காத்திருந்து நமக்குள்ள நிறைய பேரை அடிச்சுக்கிறோங்க. யாராவது ஒருத்தவங்க ஏதோ ஒரு வழியில தினமும் அவதிப்படுறாங்க. அது எல்லாம் தவிர்க்கலாம். நம்ம எல்லாரும் பணம் போட்டு ஒரு போரை தோண்டலாம் அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. அவங்களால முடிஞ்ச பணத்தை கொடுத்தாங்க. அனாமிகா அந்த பணத்தை வச்சு போர் போடுறவங்கள கூட்டிட்டு வந்து ஒரு இடத்துல போர் போட்டா அந்த ஊர்ல. அதுல தண்ணி வர ஆரம்பிச்சுது. அதுல எல்லாரும் சந்தோஷப்பட்டு அடிச்சுக்காம தண்ணி புடிச்சாங்க. இந்த விதமா மருமக அனாமிகா நல்ல யோசனை பண்ணி தன்னோட வீட்டு தண்ணி கஷ்டத்தை மட்டும் இல்ல, அந்த ஊருக்கே வந்த தண்ணி கஷ்டத்தையும் போக்கிட்டான். இந்த வெயில் காலத்துல தண்ணி பஞ்சம் ஏற்படாம இருக்க நம்ம எல்லாரும் சேர்ந்து தண்ணிய சிக்கனமா வீணாக்காம பயன்படுத்தணும்.